நேற்று போல் என் வாழ்க்கையில் பிஸியான நாளில் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பிஸியாக இருந்துச்சு. மார்னிங் பசங்களுக்கு எல்லாம் சமையல் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அமிச்சதுமே எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. அதுலேயும் ஹோம் பேக்கர்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு மார்னிங்கே சடனாக ஆர்டர் வந்து அப்பயே எனக்கு டெலிவரி வேணும்னு கேட்குறவங்க தான் ஜாஸ்தி. அதனால் அவங்களுக்கு உடனே ரெடி பண்ணி ஒரு 1 ஹவர்லேயே டெலிவரி வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 10 o'clockலாம் நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் வந்து இருந்துச்சு. இந்த ஆன்லைன் கிளாஸில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருந்தோம். சூப்பராக வந்து அந்த கிளாஸ் வந்து போச்சு. அதில் செஞ்சது தான் இந்த டபுள் சாக்லேட் கருப்பு கவுனி ப்ரௌனி. ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தி வெர்ஷனில் சூப்பராக செஞ்சுருந்தோம். இது போல் நீங்களும் பர்ஃபெக்டாக ப்ரௌனி செய்யணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கான சூப்பரான இன்னொரு சான்ஸ் வந்து எக்லெஸ் ப்ரௌனி வந்து நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். வரப்போகிற ஆகஸ்ட் 20th 6 to 12 o'clock நடக்க போகுது. இதோட ஃபீஸு ஜஸ்ட் 299 நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதில் ட்ரிக்ஸு டிப்ஸு பிக்னஸ்க்கான எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிக் கொடுத்துருவேன். எப்படி ஓடிஜி வந்து ரன் பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே சொல்லிக் கொடுத்துருவேன். ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சீக்கிரமாக வந்து சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இது ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த கிளாஸை உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதனால் சீக்கிரமாக இந்த சீட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட் பர்த்டே அப்படிங்கிறதுனால பென்டோ கேக் தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் பட்டர் க்ரீமில் ஃப்ராஸ்டிங் பண்ணி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. சரி அதையே நம்ம இப்போ செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பென்டோ கேக் வந்து குட்டியாக அழகாக செஞ்சுருந்தேன். பட்டர் க்ரீமில் வந்து ஃப்ராஸ்டிங்கும் பண்ணி வச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப ஆகிடுச்சு. ஸோ அவரும் வேலையிலேருந்து வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து இந்த டிசைன் வந்து பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு ரெட் டாட் கொடுங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம வெளியில் இருக்கிறவங்களுக்கு கூட பர்ஃபெக்டாக வந்து செஞ்சு கொடுத்துருவோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே செய்யணுன்னா மட்டும்தான் நமக்கு டைமே இருக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எத்தனை பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களாம் நினைப்பாங்க நீ என்னம்மா வீட்லேயே கேக் செஞ்சு பெருசாக கட் பண்ணுவேன் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன்னுவாங்க. அதுதான் கிடையாது. நம்ம பசங்களுக்கும் செய்ய முடியாது, ஹஸ்பண்ட்க்கும் செய்ய முடியாது, மற்றவங்க எல்லாருக்குமே பார்த்து செய்கிறேன். நாம இந்த மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட் டைமாவது கொஞ்சம் பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். அதுவாது நடக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்காக சூப்பரான ஒரு கிஃப்ட் வந்து பாப்பா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தம்பியும் கொடுத்துருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வாழ்க்கையில் இதை விட வேறு என்னங்க வேணும், இந்த சந்தோஷமே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு.